கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னாருக்கு இன்னார் என்ற திரைப்படத்தினுடைய இயக்குனர் பேசுகிறேன். இந்த படம் ஒரு வித்தியாசமான குடும்ப கதையை பின்னி காதல் கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் 2 கதாநாயகிகள், ஒரு கதாநாயகன். மற்றபடி இந்த படம் நல்லா வந்திருக்கு. இப்போது இந்த படத்தில் நானே எழுதி இயக்கி நடித்த ஒரு பாடல் காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த படப்பிடிப்பு தளத்தில் தான் பேசிகிட்டு இருக்கேன். பாட்டு நல்லா வந்திருக்கு. இந்த பாட்டு சமூக பிரச்சனையை கொண்ட ஒரு பாடல். இது வரைக்கும் எத்தனையோ படத்தில் குடிக்கிறத பற்றி பாட்டு எடுத்திருக்காங்க. பார் சாங்கு, ஒயின் ஷாப் சாங்கு செட்டு போட்டு மிக பிரம்மாண்டமாக மிகப்பெரிய ஹீரோலாம் நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பாடல் ஒரு வித்தியாசமான பாடல். குடியை குடித்தால் என்ன ஆகும் என்பதை விளக்கும் பாடல். இதுக்கப்புறம் குடிக்க மாட்டாங்கன்னு இந்த பாட்டு மூலமாக நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். கலக்கல் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். என்னுடைய பேர் சிலம்பரசன். இன்னாருக்கு இன்னார் என்ற திரைப்படத்து மூலயமா கதாநாயகன் அறிமுகமாயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா படத்தோட பாடல்கள் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். மொத்தம் 5 பாடல்கள், 5 பாடல்களும் மிக சிறப்பாக வந்துட்டுருக்கு. இப்போ கேட்டுக்கு நண்பா கேட்டுக்கு ஷூட் போயிட்டுருக்கு. படம் ரிலீஸுக்கு அப்புறம் அந்த பாட்டு மிகவும் தமிழக மக்களால் பேசப்படும் நினைக்கிறேன். தேங்க்யூ. கலக்கல் சினிமா.com வணக்கம். இன்னாருக்கு இன்னார் படத்தோட ஒளிப்பதிவாளர் சாய் நடராஜ் பேசுகிறேன். இப்போ சாங் ஷூட்டிங் நடக்க செட்டில் தான் இருக்கிறோம். ஆண்டாள் ரமேஷ் தயாரித்து டைரக்ஷன் பண்ணுற 2வது படம். ஆல்ரெடி அவர் ஆசாமின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி நான் ஒரு 15 படம் பண்ணியிருக்கேன். படத்தோடைய கரு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க. சந்தர்ப்ப சூழலில் ஹீரோயினி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவருடைய ஹஸ்பண்ட் இறந்துடுவார். நிறையவே அதுக்கப்புறம் இந்த ஹீரோ அந்த நிறைய கல்யாணம் பண்ணாரா இல்லையாங்கிறது தான் கதையுடைய கரு. இந்த படம் ஷூட்டிங் ஆல்ரெடி கடலூர், வேலூர், பாண்டிச்சேரி எல்லாம் முடிச்சு சென்னையில் செட்டில் சாங்குடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷன் 500 சம்பாரிச்சு 400 தாசமார்க்கில் கொடுத்துட்டு 100 தான் கொண்டு போய் வீட்டில் கொடுக்குறோம். அதான் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. அது சந்தோஷம் கிடையாது. 500 சம்பாரித்து கொண்டு போய் வீட்டில் கொடுத்து பொண்டாட்டிக்குள்ளையோட சந்தோஷம் பண்ணிங்கன்னா அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய சந்தோஷம். இந்த படம் நல்லபடியாக முடிஞ்சு லாஸ்ட் ஷெட்யூல் நடந்துட்டு விரைவில் திரைக்கு வர இருக்கிறது. இந்த படத்தை பார்த்து நீங்கள் எல்லோரும் நிறைய மக்கள் திருந்துவாங்கன்னு நினைக்கிறோம்.